இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பட்டாவ ஆல்ரெடி கையில எடுத்து வளர்த்துட்ருக்கோம்னு சொல்லியிருந்தோம். அந்த பட்டாக்கு வந்து நம்ம எப்படி ஃபீட் குடுக்கோங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ எனக்காண்டி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அதனால எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு டப்பா எடுத்துக்கணும். டப்பால வந்து மேல அப்படியே அறுத்து வச்சுக்கிடுவேன். அறுத்து வச்சுட்டு, உள்ள வந்து கம்மமுள்ளு போடுவேன். இன்னைக்கு வந்து கம்மமுள்ளு முடிஞ்சிட்டுங்கிறதுனால அரிசி தான் கொட்டுறேன். ஸோ ஒரு நாள் குடுக்குறதுல ஒண்ணும் தப்பு இல்லன்னு சொல்லிட்டு அரிசி தான் குடுத்துட்ருக்கேன். ஆனா தினமும் குடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அதில வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சுக்கிடுவேன். ஏன்னா தண்ணி ஊத்துனா தான் அந்த சிக்குக்கு வந்து அதை எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வெறும் அரிசி மட்டும் அது சாப்பிட்டுச்சுன்னா விக்கிக்கிடும். அதனால தண்ணி ஊத்தி தான் குடுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கு நம்மள பார்த்தோன்னே ரைட்டு இவன் தான் நமக்கு இரை தருவான்னு சொல்லிட்டு இப்போ நல்லாவே நம்மட்ட க்ளோஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, தொறக்கிறதுக்குள்ள ரொம்ப இதா துடியா நிக்கும். அதுக்கப்புறம் அந்த லப்பர் பேண்டு பலூன் கட்டி வச்சிருப்பேன். அதுக்குள்ள தானா